வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தேர்வே இல்லாமல் மத்திய அரசு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷரு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர் அந்த போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு விண்ணப்பிக்க கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13/6/2025, அதாவது அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலை அறிவிச்சிருக்காங்க. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணுறதுங்க. ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதாவது BECILோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண இந்த வெப்சைட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்காஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த கேரியர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற பேஜுக்கு ஓப்பன் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ 2025 அண்ட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன ஓப்பன் ஆகிருக்கோ எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 514 வேக்கன்சிஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டோட வேக்கன்சிஸ் 514 இருக்குது. அண்ட் இவங்க ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் உங்களுக்கான இன்டர்வியூ ஷார்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சி நிரப்புவதற்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அவங்களுடைய 12 நம்பர்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BUMS டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. அண்ட் ஒர்க்கிங் நாலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருந்தாவே போதுமானது அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது அலுவலக உதவியாளர் வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. டிகிரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு வேர்டு பர் மினிட் 40 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்டு உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெமோனுக்கு பார்த்தீங்கன்னா டொமோனுக்கு பிடெக்கு, BE, BCA, MCA இந்த மாதிரி நீங்கள் இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இந்த பொசிஷனுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது நோஸில் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் 400க்கு மேலே பார்த்த வேக்கன்சிஸ் இருக்குது. அதையும் நிரப்புவதற்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்ற எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்க்கு இமெயில் மூலிமாவோ அல்லது ஃபோன் கால் மூலிமாவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அண்ட் அசைன்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க மெயில் ஐடி மூலிமாவோ அல்லது ஃபோன் மூலிமாவோ பார்த்தீங்கன்னா அப்டேட் தருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பர்லேயே டேரெக்டாக சொல்லிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC, ST, PWD கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற ஆல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ₹295 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள்
அப்ளை வந்து பண்ணி ஆகணும். நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ அல்லது இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவோ போயிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறபோது என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷனோட குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரொஃபஷனோட சர்டிஃபிகேட் அண்ட் 10th +2 சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட சர்டிஃபிகேட் அண்ட் காஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லை. பேன் கார்டு அதாவது பேன் கார்டோட காப்பி அண்ட் ஆதார் கார்டோட காப்பி அண்டு வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஐடியோட காப்பி வந்து இருந்தால் நீங்கள் வந்து அதையும் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் வராது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு 13/6/2025 அதாவது இந்த மாதம் 13/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழவே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கொஞ்சம் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதெல்லாம் நீங்கள் அதாவது ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டோடைய நேமு அண்டு யார் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட நேமும் அவங்களுடைய ஃபாதர் நேம் அண்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டே, மந்த், இயர் இந்த 3 ஃபார்மெட்டில் எப்படி கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு ஆதார் நம்பர், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எம்ப்ளாயோ வந்து அதாவது எம்ப்ளாயில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்படி இல்லை நான் இப்போ கரண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி உங்களுடைய இன்சூரன்ஸ் நம்பர் எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அண்டு கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கள் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேரிடு, அன்மேரிடு அண்டு விடோ நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அண்ட் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுடைய நேஷனாலிட்டி, ரிலிஜனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் எப்படி நீங்கள் ஒவ்வொரு எழுத்தோ அதாவது ஒவ்வொரு கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரவரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் சிட்டி, ஸ்டேட் அண்ட் பின்கோடோட சேர்த்து எல்லாமே ஓகேங்களா. அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் எப்படி ஃபில்அப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாமில் வந்து 10th பாஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்க, உங்களுடைய பாஸிங் இயர் என்ன, உங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தது வந்து 12th அதாவது கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், டிப்ளமோ அண்ட் அதர் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்அப் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ணது கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு முன்னுரிமை தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், சரிங்களா, நீங்கள் வந்து என்னென்ன லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அண்ட் ரைட் பண்ண தெரியும், நீங்கள் எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் டிக் மட்டும் தான் பண்ணணும். அது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிக்ளரேஷனில் வந்து உங்களுடைய சிக்னேச்சரை வந்து கொடுத்துட்டு இவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்லேயோ அல்லது நீங்கள் டேரெக்டாகவோ போயிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனாக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக நீங்கள் டேரெக்டாகவோ அல்லது நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த விதமான எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். தேர்வே இல்லாமல் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காஸ்